உலகெங்கும் உள்ள தமிழ் மக்களுக்கு ஜோதிட சேவையில் சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கம். தமிழ் உலகின் ஜோதிட ஜோதி சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி. ஹலோ, வணக்கம். சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கம் மாதாந்திர கருத்தரங்கம் சீரும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. மதிய உணவுக்கு பின் கருத்தரங்கம் தொடங்குகிறது. அந்த மதிய உணவுக்கு பின் நம்ம கருத்தரங்கத்தில் பேசக்கூடிய நண்பர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சேலம் இளம்பிள்ளையிலிருந்து ஓய்வு பெற்ற ஆசிரியர் எங்கள் அருமை நண்பரும் அருமை சகோதரம் சபிராஜன் ஐயா அவர்கள் இப்போ டிஎன்ஏவை பற்றி பேச போகிறார். ஒரு ஆண் ஜாதகம், ஒரு பெண் ஜாதகம், ஒரு பெண் ஜாதகம், ஒரு ஆண் ஜாதகம் போட்டு அதனுடைய டிஎன்ஏ என்ன செய்தது, கொடுப்பனை என்ன, அதனுடைய கர்ம கொடுப்பனை என்னங்கிறத ஐயா அருமையாக விளக்குவார். பொறுமையாக நிதானமாக அனைத்து ஜோதிடர்களும் கேட்டுக்கொள்ளுமாறு தாழ்மை பண்ணணும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி ஐயா, பேசுங்க ஐயா. ஸ்ரீராமஜெயம், ஸ்ரீராமஜெயம், ஸ்ரீராமஜெயம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன், நிலவுலாவிய நீர்மொழி வேணியன், அழகில் சோதியன், அம்பலத்து ஆடுவான், மலர்ச்சிலம்படி வாட்சி வணங்குவான். உலகம் யாவையும் தாமுலா ஆக்கலும், நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா, அழகிலா விளையாட்டு உடையார் அவர் தலைவர், அன்னவருக்கே சரண் நாங்களே. அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. சேலம் மாவட்ட ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கத்தினுடைய 20வது மாதாந்திர ஜோதிட கருத்தரங்கிலே அடியேன் பங்கு கொள்ளக்கூடிய இனிய வாய்ப்பை உருவாக்கி தந்த சேலம் மாவட்ட ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கத்தினுடைய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் அடியனுடைய மனம் கனிந்த நன்றியை மிகவும் பணிவான முறையிலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த கருத்தரங்கிலே பங்கு கொண்டு நிறைவாக தங்களுடைய ஜோதிட கருத்துக்களை எடுத்துரைத்த ஜோதிட மகான்களை நன்றி தெரிவித்து வணங்கி மகிழ்கின்றேன். அத்தோடு இந்த சபையிலே வைத்திருக்கக்கூடிய ஜோதிட பிரம்மாக்களை மனதார வணங்கி மகிழ்ந்து அடியனுடைய சிறு உரையை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அடியன் எப்பொழுதுமே இந்த மரபணு ஜோதிடம் என்று சொல்லக்கூடிய ஜோதிட கருத்தை டிஎன்ஏ என்று சொல்லுவார்களே, அந்த மரபணு ஜோதிட கருத்துக்களை இரண்டொன்றை சொல்வதை வழக்கமாக கொண்டிருக்கின்றேன். அந்த அடிப்படையிலே அந்த தலைப்பை சொல்வதற்கு முன்னால் ஒரு 2 நபர்களுக்கு நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டவன். அந்த வகையிலே அடியேனை ஜோதிட உலகத்துக்கு அறிமுகப்படுத்திய சத்தியமங்கலம் சூட்சம ஜோதிடர் மரியாதைக்குரிய அமரத்துவம் அடைந்த பட்டாபிராமன் ஐயா அவர்களை மனதார வணங்கி மகிழ்ந்து அவருடைய திருப்பாதங்களை வணங்கி மகிழ்கின்றேன். அடுத்ததாக அடியேன் இப்பொழுது பேச இருக்கின்ற மரபணு ஜோதிட கருத்துக்கு அடியனுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய சென்னையைச் சேர்ந்த மரியாதைக்குரிய டாக்டர் விஷால் லோகேஸ்வரன் என்று சொல்லக்கூடிய அன்பருக்கு அடியனுடைய பணி வளர்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அவர்களை எல்லாம் நன்றி உணர்வோடு நினைவு கூர்ந்து இப்பொழுது அடியனுடைய உரையை பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். மரபணு ஜோதிடத்திலே 8 வகை கர்ம பதிவுகள் பயன்படுத்தப்படுகின்றன. அது பெரும்பாலும் அனைவருக்கும் அறிந்த ஒன்று. என்றாலும் கூட நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் பேர் வைக்கின்றோம். எல்லோரும் பேர் வைக்கின்றார்கள். அவரவர்களுக்கு உரிய எல்லா மொழிகளிலும், எல்லா நாடுகளிலும், எல்லா மொழிகளிலும் அந்த குழந்தைகளுக்கெல்லாம் பேர் வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. ஒவ்வொரு பெயருக்கும் நிச்சயமாக ஒரு அர்த்தம் இருக்கும். யாரும் அர்த்தம் இல்லாமல் பேர் வைக்க மாட்டாங்க. இந்த அர்த்தம் என்று சொல்லக்கூடியது பொருள். அந்த பொருளானது இந்த 8 வகை கர்மாக்களுக்குள் அடங்கி இருக்கிறதா என்று இந்த மரபணு ஜோதிடத்தை ஆய்வு செய்யக்கூடியவர்கள் கவனிக்க வேண்டும். அப்படி கவனித்தால் அது பெயரியல் ஜோதிடம் என்று ஒன்று சொல்லுகிறார்கள் அல்லவா, அந்த ஜோதிட அடிப்படையிலே கூட இந்த முறை கையாளப்படுகின்றது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அந்த அடிப்படையிலே சூரியனுடைய கர்ம பதிவை பெற்றவர்களுடைய பெயர்கள் எப்படி இருக்கும் நீங்களே ஆய்வு செய்யலாம். என்று சொன்னால் அரசு என்று ஒருவருடைய பெயர் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவர் ஒரு அரசனுடைய பெயரை வைத்துக் கொண்டிருக்கின்றார்.
பாண்டியன் என்று பெயர் எடுத்துக் கொண்டிருக்கிறார். அங்கெல்லாம் அவருக்கு சூரியனுடைய கர்ம பதிவு இருக்குங்க. இந்த கர்ம பதிவு பெயர் நாம் வைப்பதில்லை, நாம் பேர் சொல்லி அழைக்கிறோம் வெளிய அந்த பெயர் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு இந்த பிரபஞ்சத்தால் தீர்மானிக்கப்பட்டு உங்களுடைய திருவாயால் அந்த குழந்தைகளுக்கு அந்த பெயர் அப்படின்னு. அதனால அந்த அடிப்படையில் நம்முடைய பெயர்கள் அனைத்துமே 8 வகை கர்மப்பதிவுகளுக்கு உட்பட்டது என்பதை இந்த சபையிலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். சூரியனுடைய கர்ம ஒரு சந்திரனுடைய கர்ம பதிவு எடுத்துக்கலாம். ஒவ்வொரு கர்ம பதிவுக்கும் 2 பேர். சந்திரனுடைய கர்ம பதிவு என்று சொன்னால் சந்திரனுடைய காரகத்துவங்கள் தான் நமக்கு நல்லா தெரியும். அந்த காரகத்துவங்களை உள்ளடக்கிய அந்த பெயர் இருக்கிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். உதாரணமாக சந்திரனை நீருக்கு காரகத்துவம் வகித்து பேசுவார்கள். பெரும்பாலான பெண்களுடைய பெயர்கள் நதிகளுடைய பெயர்கள் வைத்திருப்பார்கள். கங்கா, யமுனா, காவேரி, சரஸ்வதி, இதெல்லாம் நர்மதா. நான் எழுதியிருக்கேன், ஆனால் படிக்கல, எழுதிச்சிருக்கேன். கோமதி நதியா, ரைட்டு. இந்த மாதிரி நன்றிமா பொருள் தெரியணுங்கிற அந்த பொருள் தெரிந்தால்தான் இந்த கர்மாவை வெளியிலே கொண்டு வர முடியும். அப்போ உங்களுடைய பெயர் அந்த அமைப்பில் இருந்தால் அவர்களுக்கு சந்திரனுடைய கர்மா பதிவு இருக்கும். சந்திரகுமார் அவர் 2 கர்ம பதிவு கலந்துருக்கும். சந்திரனுக்கு சந்திரனுடைய கர்ம பதிவும், குமார் என்பதற்கு சூரியனுடைய கர்ம பதிவும். குமரன் செவ்வாய் குமரன் செவ்வாய். அது சந்திரகுமார் என்ற பெயரிலே சந்திரனுடைய கர்ம பதிவும் செவ்வாயினுடைய கர்ம பதிவும் 2 கலந்திருக்கும். இந்த கர்ம பதிவு உதாரணமா கர்ம பதிவு செவ்வாய். இது போல ஒவ்வொருவருடைய பெயர்களுடைய அர்த்தத்தை தெரிந்து அந்த அர்த்தத்திற்கு உண்டான கர்மப்பதிவை புரிந்து அவர்களுடைய ஜாதகத்தை நாம் ஓரளவுக்கு இப்படித்தான் இருக்கும் என்று யூகிக்கலாம். உதாரணமா கோமதி அம்மா சொன்னாங்க, ஒரு பேச்சுக்காக சொல்றேன். இப்போ உங்க ஜாதகத்தை நான் சொல்ல போறதில்லை. சந்திரனுடைய கர்ம பதிவு கோமதி என்பது ஒரு நதியினுடைய பெயர். சந்திரனுடைய கர்ம பதிவுன்னு சொன்னாங்க. இந்த சந்திரனுடைய கர்ம பதிவுக்கு உண்டான நட்சத்திரங்களை எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பரணி, மகம், கேட்டை, உத்திரட்டாதி. பரணி, மகம், கேட்டை, உத்திரட்டாதி என்று சொல்லக்கூடிய இந்த 4 நட்சத்திரங்களும் சந்திரனுடைய கர்ம பதிவை கொண்டது. இந்த சந்திரனுடைய கர்ம பதிவு கொண்டது நட்சத்திரமாக இருக்க வேண்டும் என்பது அவசியம் அல்ல. நட்சத்திரமாக மட்டும் இல்லை, லக்ன புள்ளி நின்ற நட்சத்திரமாகவும் இருக்கலாம், லக்ன அதிபதி நின்ற நட்சத்திரமாகவும் இருக்கலாம். அப்படி அந்த 3ஐயும் பார்க்கணும். 3 நட்சத்திரம்னாலே லக்ன புள்ளி, லக்ன அதிபதி, நட்சத்திரம். இந்த 3ல இந்த 4 நட்சத்திரத்துக்கு ஏதாவது ஒண்ணு இருக்கான்னு பார்க்கணும். அந்த கர்ம பதிவு சந்திரனுடைய எப்படிமா சூப்பர். அப்ப ஒத்து வருதுங்கிறதுக்காக சொல்றேன். இந்த அமைப்பு ஒத்து வருது. அப்படி இந்த விதி அப்படி ஒருவேளை இல்லாமல் போய்விட்டால் மறுபடியும் ஜாதகத்துக்குள்ள நாம சிலதெல்லாம் பார்க்கணும். அவர்களுக்கு என்ன லக்னமாக அமையும் அப்படின்னு பார்த்தா கன்னி லக்னமாக அமையும், இல்லைன்னா துலா லக்னமாக அமையும். வேறு லக்னம் அமைந்து விட்டால் அப்படின்னு ஒரு கேள்வியும் நமக்குள்ளே நாம் கேட்டுக்கணும். அந்த வேறு லக்னத்தினுடைய லக்ன அதிபதி இந்த கன்னியிலேயோ அல்லது துலாத்திலேயோ இடம்பெறுவார். இதையும் பார்க்கணும். இல்லை அடுத்து கிரகத்துக்கு வரணும். கிரகத்துக்கு வரும் பொழுது சுக்கிரனையும் ராகுவையும் பார்க்கணும். இந்த சந்திரனுடைய கர்ம பதிவுக்காக சொல்றேன். சுக்கிரனையும் ராகுவையும் பார்க்கணும். இந்த சுக்கிரனும் ராகுவும் லக்னத்தோடு இருக்கலாம், லக்னாதிபதியோடு சம்பந்தப்படலாம். இப்படியெல்லாம் இருந்தால் இந்த சந்திரனுடைய கர்ம பதிவு இருப்பதாக நாம் ஒரு முடிவுக்கு வரலாம். இந்த பெயர் சரி, நம்ம பிரபஞ்சம் தீர்மானித்த பெயர், நம்ம அப்பா அம்மா திருவாயால நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அமைப்பு. இந்த புரிதலை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஒரு மேலண்ட வாரியாக இந்த செய்தியை சொல்லியிருக்கின்றேன். இது போல மற்ற கர்ம பதிவுகளுக்கும் பொருள் புரிந்து நாம் ஒவ்வொன்றாக பார்க்க வேண்டும், ஆய்வு செய்ய வேண்டும் என்று பொதுப்படையாக சொல்லிவிட்டு திருமண பொருத்தம் நம்ம எல்லாம் பார்க்கிறோம். இந்த திருமண பொருத்தம் பார்க்கும்பொழுது 10 வகையான பொருத்தங்களை பார்க்கிறோம். இன்றைய காலகட்டத்திலே இந்த 10 வகையான பொருத்தத்தை வெட்டு பொருத்தம் என்று சொல்லுவாரும் உண்டு, முத்து பொருத்தம் என்று சொல்லுவாரும் உண்டு. இந்த 10 வகையான பொருத்தத்தை வெட்டு பொருத்தம் என்று சொல்லுவாரும் உண்டு, முத்து பொருத்தம் என்று சொல்லுவாரும் உண்டு.
அந்த இருசாரரையும் நான் பார்த்திருக்கேன். அந்த இருசாரரையும் அடியேன் பார்த்திருக்கேன். அந்த அடிப்படையிலே அடியேன் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், முன்னோர்கள் சொல்லப்பட்டது இந்த 10 பொருத்தம். அதை நாம் மீறி எதையும் செய்ய முடியாது. 10 பொருத்தம் தினம், கணம், யோனி, ராசி, ரஜ்ஜு, ராசி அதிபதி, ஸ்ரீதீர்க்கம், வசியம், வேதை என்றெல்லாம் சொல்லி இந்த 10 பொருத்தத்தை பார்க்கிறோம். அப்போ 10 பொருத்தம் பார்க்கும்போது, நட்சத்திர பொருத்தம் பார்க்கும்பொழுது 3, 5, 7 வரக்கூடாது. பெண்ணுடைய நட்சத்திரத்திலிருந்து ஆணுடைய நட்சத்திரம் வரைக்கும் எண்ணி பார்க்கும் பொழுது அந்த எண்ணி வந்த நட்சத்திரத்தினுடைய தொகை 3, 5, 7ஆக இருக்கக்கூடாது. 3ஆக இருந்தால் விபத்து, 5ஆக இருந்தால் பிரத்யேகு, 7ஆக இருந்தால் வலை, இப்படியெல்லாம் சொல்லி நட்சத்திர பொருத்தம் பார்ப்பார்கள். இந்த 10 வகையான பொருத்தம் பார்ப்பதை மிக எளிமையாக எல்லோருமே பார்க்கக்கூடியவர்கள் தான். வர்றவங்களே சொல்றாங்க, எனக்கு 8 பொருத்தம் இருக்குங்க, கையில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. வர்றவங்களே இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி நம்மிடத்தை சொல்லக்கூடிய அமைப்பு இந்த வளர்ச்சின்னு அர்த்தம். வர்றவங்க சொல்றாங்கிறது நம்ம வருத்தப்படக்கூடாது. அவர்கள் அந்த அளவிற்கு புரிந்து வளர்ந்திருக்கிறார்கள். ஜோதிடம் அவர்கள் அளவுக்கு சென்றிருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இந்த 10 பொருத்தம் அல்லாமல் நம்மிடத்திலே கொண்டு வந்து பொருத்தம் பார்க்கறதுக்கு வருவாங்க. அந்த பொருத்தம் பார்ப்பதற்கு வருவதற்கு முன்னால் நாம் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். இப்பொழுது அந்த காரியத்துக்காகத்தான் மரியாதைக்குரிய கணேசன் ஐயா அவர்களால் பார்க்கப்பட்ட ஜாதகம், அந்த ஜாதகத்தை இந்த கரும்பலகையிலே பதிந்திருக்கிறார்கள். இந்த கர்ம பதிவு எந்த அடிப்படையில் அமைந்திருக்கிறது, இது பொருத்தம் பார்ப்பதற்கு முன்னால் பார்க்கப்பட வேண்டிய சமாச்சாரங்கிறதுக்காக இங்க வலியுறுத்தி அதை நான் சொல்ல வேண்டிய கடமை அடியனுக்கு இருக்கிறது. ஆகையினால இந்த பெண்ணுடைய ஜாதகத்தை பாருங்கள். அருகிலே ஆணுடைய ஜாதகம் பதியப்பட்டிருக்கிறது, அதையும் பாருங்கள். இந்த பெண்ணுடைய ஜாதகத்தினுடைய நட்சத்திரம் என்னன்னு பாருங்க. நான் மற்ற கிரகத்தையோ அல்லது பலாபலனையோ இப்ப பேசுறேன். இந்த ஜாதகருக்கு இன்னொன்னு, இது கல்யாணம் ஆகாமல் இருந்தால் அப்படின்னு நம்மகிட்ட பொருத்தம் பார்க்க வருவாங்க. இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும். கல்யாணம் ஆகாதவர்களுக்கு பொருத்தம் பார்க்க நம்ம இடத்துல வருவாங்க. ஆனா இங்க போட்டிருக்கக்கூடியது கல்யாணம் ஆனவர்களுடைய ஜாதகம். ஏற்கனவே அந்த கொடுப்பில் இருந்ததுனால்தான் இவர்களுக்கு திருமணம் ஆயிருக்குங்கிறத சொல்றதுக்காக இந்த மாதிரிக்காக இந்த ஜாதகத்தை எடுத்துக்கிட்டோம். அதனால திருமணம் ஆனவர்களுடைய ஜாதகம்தான். இந்த பெண்ணுடைய நட்சத்திரம் என்னன்னு பாருங்க. அவிட்டம் 3ஆம் பாதம். அப்ப அவிட்டம் 3ஆம் பாதம் கும்பராசியில இருக்கு. ராசி கும்பம். அப்ப இந்த பெண்ணுடைய ராசிக்கு 7ஆம் பாவத்தை நன்றாக பார்க்க வேண்டும். ஏன்னா ராசிக்கு 7ஆம் பாவத்தை தான் எல்லாத்தையும் பார்க்கணும். இந்த அவிட்டம் என்பது ஆரம்பத்திலேயே தொடங்கக்கூடிய நட்சத்திரம், தொடங்கக்கூடிய பாதம். 3, 4 அவிட்டம் 3, 4 அங்கிருந்தானே தொடங்கணுங்க. ஆமா, அந்த ராசியில. அதனால இந்த 7ஆம் பாவத்திலே மகத்தினுடைய நட்சத்திரம் தொடங்கும். சிம்மத்துல தொடங்கும், அதுதானே? சரி, சிம்மத்திலே இல்ல இங்க மகரத்திலேயே இருக்கு. நீங்க அவிட்டம்னு கும்பமா போட்டாலும் இங்க ஒரு முக்கியமான செய்தி சொல்லிடுறேன். அந்த அவிட்ட நட்சத்திரத்துல 4 பாதங்களையும் எடுத்துக்கொள்ளாரு. இந்த அவிட்ட நட்சத்திரத்தின் 4 பாதங்கள்லாம் மகரத்திலையும் 2 பாதம் இருக்கு, கும்பத்திலையும் 2 பாதம் இருக்கு. அப்ப இந்த 4 பாதத்துக்கு தான் நாம எடுக்கணும். இப்ப மகரத்துல இருந்தே எடுக்கணும். கும்பத்துல இருந்தாலும் அந்த நட்சத்திரம் 1ஆம் பாதமும் 2ஆம் பாதமும் மகரத்துல இருக்குதுங்க. அதனால மகரத்திலிருந்து எடுக்கணும். அப்ப மகரத்தினுடைய கடைசி 2 பாதம், அப்படித்தானே? அப்ப கடைசி 2 பாதம் உங்களுக்கு அவிட்டம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம். அப்ப நேர கடகத்துக்கு போடும், அப்படித்தானே? 7ஆம் இடம்னா கடகம் தானே. கடகத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆயில்யம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், கடைசி 2 பாதம், கடைசி 2 பாதம். அதுக்கு அடுத்தது கும்பத்துக்கு வரும். கும்பத்துக்கு வந்து அவிட்டம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம். அதுக்கு அடுத்து வரும்போது சிம்மத்துக்கு வந்துடும். அது நேர 7ஆம் பாவம்னா சிம்மத்துக்கு தானே வரும். அப்ப சிம்மத்துக்கு 1, 2. அப்போ உங்களுக்கு ஆயில்யம் 3, 4 மகம் 1, 2 வந்திருக்கு. இந்த ஆயில்யம் 3, 4ங்கிறது ஆயில்யம் சூரியனுடைய கர்ம பதிவு. அதனாலதான் ஆணுக்கு சூரியனுடைய கர்ம பதிவு எடுக்கணும்னு போட்டிருக்கேன், நினைவுபடுத்திருக்கேன். கீழே அடுத்து அது கீழே மகம்னு ஒண்ணு சொன்னோம்ல, அந்த மகம்ங்கிறது சந்திரனுடைய கர்ம பதிவு. அதனாலதான் கீழே சந்திரனுடைய கர்ம பதிவுக்காக
கீழே நினைவுபடுத்திருக்கேன் சந்திரனுடைய கர்ம பதிவுன்னு. இங்க இருக்கக்கூடிய 2 பதிவையும் ஆண் ஜாதகத்துல பார்க்கணும்னு அர்த்தம். இங்க பொருத்தம் கொடுப்பினை கொடுப்பினையே ஆணுக்கு பார்க்கணும். அதே மாதிரி சரி இது இருக்கட்டும், இதோட வச்சுக்கலாம். அடுத்தது ஆணுக்கு வாங்க. இப்ப ஆணுக்கு வர்றீங்கன்னா ஆணுடைய நட்சத்திரம் என்னன்னு பாருங்க. ரோகிணி 1ஆம் பாதம். அது 4 பாத்தி எடுத்துக்கணும், 4 எடுக்கணும். அப்படி ரோகிணி 1, 2, 3, 4 பாதி எடுத்தோம்னா அது முழு நட்சத்திரம். ரோகிணி 4 பாதமும் அந்த ராசியிலே இருக்கு, அது முழு நட்சத்திரம். அதனால அதுக்கு நேரா 7ஆம் பாவம்னா விருச்சிகம் வரும். விருச்சிகம் வரும். அந்த விருச்சிகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு ரோகிணி 1, 2க்கு, ஏன்னா அதுக்கு முன்னால என்னன்னா சூரியன் 2, சூரியன் 3, சூரியன் 4, இந்த 3 பாதமும் நம்ம எடுக்கல. அப்போ 3 பாதமும் போயிடணும். அந்த 3 பாதம்னா விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம் 1ஆம் பாதம், அனுஷம் 2ஆம் பாதம், அந்த 3ஐயும் விட்டுட்டு அதுக்கு எப்படினாங்கிறதுக்கு தான் இந்த பாயிண்ட் சொல்லுவாங்க. அனுஷம் 3 4 கேட்டி 1 புரிதல் சரியா புரிதலை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக கொஞ்சம் மூச்சு பிடிச்சி சொல்றேன். பரவாயில்ல, மூச்சை விட்டா மெயினா போயிடுமா, கோடி எடுத்துக்கிட்டு. சரி பரவாயில்ல சொல்ற. நான் நெருப்புன்னா நாக்கு சுட்டா போடும். 4 பாதம் இதில் 4 பாதம் எடுக்கணும். ரைட், எடுத்துக்கணும். ஓகே ஓகே இருக்கட்டும். ஏன்னா எனக்கு நான் பின்னால ஒரு வார்த்தை சொல்ல போறது மூச்சு விடுறதை பத்தி முடிக்கும் போது சொல்றேன். அதை இப்ப சொல்லக்கூடாது, நான் முடிக்கும் போது அதை சொல்லி முடிப்பேன். அதான் பாருங்க என்னங்கிறத பாத்துக்கலாம். இப்ப வந்துமா இந்த ரோகிணிக்கு அனுஷம் 3 4 சொன்னீங்க, கேட்டி 1 2 சொன்னீங்க இல்லைங்களா? இந்த அனுஷம் என்பது சூரியனுடைய கர்ம பதிவு. 3 4 அனுஷம் என்பது சூரியனுடைய கர்ம பதிவு. இந்த கேட்டை என்பது சந்திரனுடைய கர்ம பதிவு. அப்படின்னு வருதுங்கிறதுனாலதான் இதை வந்து பயன்படுத்திருக்கேன். நல்லா இருக்குங்கிறதுனால எல்லாத்துக்கும் வரும். எல்லாத்துக்கும் வராது, மாறும். எல்லாத்துக்கும் எப்படி வரும்? இந்த ஜாதகத்துக்கு மட்டும்தான் இப்ப விளக்கிட்டு இருக்கேன். ஆச்சுங்களா? இப்ப சூரியனுடைய கர்மப்பதிவு சந்திரனுடைய கர்மப்பதிவும் போட்டாச்சு. இப்ப இந்த கர்ம பதிவுகள் அவரவர்களுடைய ஜாதகத்துக்கு பெண்ணுடைய ஜாதகத்துல பார்த்துதான் ஆணுடைய ஜாதகத்துல அமைஞ்சிருக்கா, ஆணுடைய ஜாதகத்தினுடைய கர்மப்பதிவு கலவையாக பெண்ணுடைய ஜாதகத்தில் இருக்கிறதா என்பதை கவனித்து பார்க்க வேண்டும். சரி, இப்ப நாம என்ன செய்யறேன்னு கேட்டீங்கன்னா, இதை கொஞ்சம் புடிச்சுக்கீங்க ஒரு நிமிஷம். நான் இதை குறிச்சுக்கிட்டு வந்தேன், அதை பார்த்து படிச்சுன்னா நல்லா இருக்கும். ஒண்ணு வேண்டாம் வேண்டாம். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, சூரியனுடைய கர்ம பதிவு சொன்னோம். ஒரு 4 பாயிண்ட் சொல்ல போறேன். சூரியனுடைய கர்ம பதிவுக்கு முதல்ல லக்னம் என்ன வரணும் அப்படின்னு முதல்ல சொல்லணும். முதல்ல லக்னத்தை பத்தி சொல்லணும். லக்னம் மீனமாக இருக்க வேண்டும். சந்திரனுடைய கர்ம பதிவுக்கு கன்னி துலாம். அப்ப 3 லக்னம் சொல்லியிருக்கேன். மீனம், கன்னி, துலாம், இந்த 3 லக்னமா அமையலாம். அது இல்லைன்னா வேறு லக்னமாக அமைந்து விட்டால் வேறு லக்னத்துடைய லக்ன அதிபதி இந்த மீனத்திலேயோ இந்த கன்னியிலேயோ இந்த துலாத்திலேயோ இடம்பெறணும். இதுதான் 10 பாயிண்ட். இந்த இடத்துல பாருங்க என்ன இருக்குன்னு, துலா லக்னமே அமைஞ்சிருக்கு. ஆமா, அது சந்திரனுக்கு இப்ப நான் சூரியனுக்கு சொல்ல, சூரியனுக்கு மீனம். அந்த மீனத்துக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப மீனத்துக்கு வந்து லக்னம் அமையல, சந்திரனுடைய கர்ம பதிவுக்கு லக்னம் அமைஞ்சிருக்குமா? கன்னி துலா லக்னமா அமையணும்னு சொன்னோமா? அப்ப சந்திரனுடைய கர்ம பதிவு வந்துருச்சா? இப்ப சூரியனுடைய கர்ம பதிவை பார்க்கணும். ஏன்னா கலவையா வரணும், வந்தா தான் கொடுப்பினை இருக்குன்னு எடுக்கணும். இப்ப சூரியனுடைய கர்ம பதிவு எப்படி எடுக்கணும்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜாதகத்துல 1 12 தொடர்பு இருக்கணும். இல்ல 12ஆம் அதிபதி லக்னத்தோடு தொடர்பு பெறணும். இப்ப 12ஆம் அதிபதி தான் புதன். அந்த 12ஆம் அதிபதி புதன் லக்னத்தோடு தொடர்பு கொண்டார். அப்ப சூரியனுடைய கர்ம பதிவு இடம்பெற்றாயிடுச்சு. புதன் 12ஆம் அதிபதி அவரவருடைய ஜாதகத்தை 12ஆம் அதிபதி யாரோ அவரே சூரியனுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடியவர். அப்படி பார்க்கும் பொழுது இந்த துலா லக்னத்துடைய 12ஆம் அதிபதியான கன்னி அதனுடைய அதிபதியான புதன் லக்னத்தில் இடம் பெற்றார். அப்ப இந்த சூரியனுடைய கர்ம பதிவு கிடைச்சிருச்சு அப்படின்னு இந்த 2ம் கலவையா இந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் இருக்கு. அதே மாதிரி இந்த ஆணுடைய ஜாதகத்தையும் பார்க்கலாம். இப்ப பெண்ணுடைய ஜாதகத்தை பார்த்தோம், இந்த ஆணுடைய ஜாதகத்திலையும்
பெண்ணுடைய கர்மப்பதிவு போல சூரியனுடைய கர்மப்பதிவும் சந்திரனுடைய கர்மப்பதிவும் கலவையாக இருக்கும். அதே தானே? அப்படி பார்க்கும் பொழுது இதே பொசிஷன் தான். லக்னம் மீனமாக இருக்க வேண்டும், லக்னம் கன்னியாக இருக்க வேண்டும், லக்னம் துலாமாக இருக்க வேண்டும். இல்லது லக்ன அதிபதி துலாத்தோடும் தொடர்பு கொள்ள வேண்டும். பாருங்கம்மா, லக்னம் மீனம் துலாம் கும்பம் கன்னி, இந்த 3க்குள்ள அமையணும்னு சொன்னோம். இங்க எதுவும் அமையல, இதுல 10 பாயிண்ட் அமையல. வேறு லக்னம் அமைந்திருந்தாலும் இருந்தாலும் அதுக்கும் இடம் கொடுக்கல. அங்க பாருங்க, வேணும் மீனம் கன்னி துலாம் பிளாங்கா இருக்கு, அதனால அதுக்கு இடம் கொடுக்கல. அடுத்தது என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, லக்னாதிபதியும் 12ஆம் அதிபதியும் இடம் பெறுதா, தொடர்பு இருக்கான்னு பார்க்கணும். இங்க லக்னாதிபதி குரு, லக்னாதிபதி குரு, அதே நேரத்தில் 12ஆம் அதிபதி செவ்வாய். அங்க சூரியனுடைய கர்மப்பதிவு கிடைச்சு போச்சு, சூரியனுடைய கர்மப்பதிவு கிடைச்சிருக்கு. இந்த சந்திரனுடைய கர்மப்பதிவு இருக்கான்னு பார்க்கணும். இந்த சந்திரனுடைய கர்மப்பதிவை கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன் ராகு, இந்த 2 கிரகம் தான். இந்த சுக்கிரன் 7ல இருந்து வக்கரமா இருக்காரு விக்கிரமா இருக்காருன்னு இதில் பார்க்க மாட்டாங்க. சுக்கிரனுடைய பார்வை லக்னத்துக்கு கிடைக்குது பார்த்தீங்களா? அந்த அடிப்படையில சந்திரனுடைய கர்மப்பதிவு லக்னத்தோடு தொடர்பு கொண்டு விட்டது. அதனால ஆகையினால இதுல கொடுப்பினை மிகச் சிறப்பாக இருப்பதனாலே இவர்களுக்கு நல்ல விதமாக திருமணம் நுழைந்து பலன் சொல்லுவது வேறு. முதல்ல கொடுப்பினை இருக்கா என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த கொடுப்பினை மிகச் சிறப்பாக இருக்கிறது என்று சொல்லி இந்த வாய்ப்பிற்கு அடியேன் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடியேன் மரபணு ஜோதிடத்தை எந்த அளவு நேசிக்கிறேன் என்பதை இந்த பாடலின் மூலம் உங்களுக்கு தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். இணையென்ற தந்தைக்கும் தாய்க்கும், மக்கள் தனையென்ற தமிழ்நாடு தனக்கும், என்னால் திணையளவு நலமேனும் கிடைக்கும் என்றால் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாளாகும். அதை போல ஜோதிடத்திலே அடியேன் பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய டிஎன்ஏ என்று சொல்லக்கூடிய மரபணு ஜோதிடத்திலே அடியேனால் சொல்லப்படக்கூடிய ஒரு சிறு திணையளவு செய்தி உங்களுக்கு போய் சேருமானால் எனக்கு செத்தொழியும் நாள் எனக்கு திருநாளாகும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். வணக்கம், நன்றி. அந்த அளவுக்கு நேசிக்கிறேன். நன்றிங்க, நன்றி. மரபணு ஜோதிட முறையில் ஆண் பெண் ஜாதகத்தில் கொடுப்பனை பற்றி சிறப்பான முறையில் ஆய்வு செய்து விளக்கமாக கூறிய நமது ஜோதிட பெருந்தகை ஸ்ரீ சௌரிராஜன் ஐயா அவர்களுக்கு நமது கௌரவ தலைவர் சுகர்நாடி பேராசிரியர் விஜயன் ஐயா அவர்கள் பொன்னாடை போட்டு கௌரவிக்கிறார்கள்.